ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் அவமதித்ததாக கூறும் திமுகவை கருணாநிதியை வைத்தே மடக்கினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கியது. ஆளுநர் RN ரவியின் உரையுடன் தொடங்கவிருந்த நிலையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக உரையை நிராகரித்துவிட்டு ஆளுநர் வெளியேறினார். ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தையும் தமிழக மக்களையும் அவமதித்ததாக தமிழக முதல்வர் மற்றும் திமுகவினர் விமர்சித்தனர். அதற்கு பதிலடி தரும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தை 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகள் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அன்றைய முதல்வர் கருணாநிதி அரசாணை வெளியிட்டார். ஆனால் 1991ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. ஆளுநர் உரைக்கு முன் தேசிய கீதம் பாடுவதை நிராகரித்ததன் மூலம் தேசிய கீதத்தை அவமதித்துவிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் அவமதித்ததாக கூறுகிறார்கள். இதன் மூலம் மக்களை திசை திருப்பாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என திமுகவை குற்றம் சாட்டினார். இதேபோல பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் முதல்வர் ராஜாஜியின் கொள்ளுப்பேரனுமான CR கேசவன் 1991ஆம் ஆண்டுதான் தமிழக சட்டப்பேரவையில் முதல் முறையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்றது என்ற தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் செயலர் CS ஜானகிராமனின் கூற்றை மேற்கோள் காட்டியவர். இது குறித்து தற்போது பேசும் திமுகவினர் 1991ஆம் ஆண்டுக்கு முன்பு 1971 முதல் 1976 வரையும் 1989 முதல் 1991 வரையும் என 2 முறை கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு கருணாநிதி ஏன் முடிவு எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார்.